சனி அரண்மனைக்கு வந்து என்னை தமையன் என்று கூறாதே. மறுபுறம் சந்தியாவின் தந்தையான விஸ்வகர்மா சூரியலோகத்திற்கு வருகிறார். சாயாவை யார் என்று கேட்கிறார். யார் நீ? சாயா தன்னை பற்றிய உண்மையை கூறாமல் சனியை பற்றிய உண்மையை அவரிடம் கூறினார். இவை அனைத்தும் எனது புதல்வனுக்காக, என்னுடைய சனிக்காக. தாங்கள் என்னுடைய பாட்டனார். வணங்குகின்றேன். சூரியனின் புதல்வனாக இருந்தும் கூட வனத்தில் இருளில் வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாயிற்று. உனது உரிமைகளே உனக்கு மறுக்கப்பட்டிருந்தது. இல்லை, எனக்கு எந்த துக்கமும் இல்லை. பல வருடங்களாக நான் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இருளோ நாம் அறியாததையும் மறைந்திருப்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை அளிக்கின்றது. இருளில்தான் போக்கின்றன. உண்மையில் பெரும் பாக்கியம் செய்தவனாவேன். ஏனென்றால் என்னுடைய தாய் என்னுடனேயே இருந்தார். அவர் இருந்ததால் எனக்கு வேறு எவரின் உறவும் தேவைப்படவில்லை. நீயோ இந்த மிகச் சிறிய வயதில் வனத்தில் நண்பர்கள் கூட இன்றி இல்லவா? சனியின் நண்பன் நல்லெண்ணம் படைத்த உணவு பிரியனான கரிய சிறிய அன்பும் பண்பும். தேவா, தாங்கள் தானே அந்த விஸ்வகர்மா? தாங்கள் தானே இந்த மாளிகைகள் அனைத்தையும் உருவாக்கியவன் நான் தான். மேலும் மாபெரும் ஆயுதங்கள். தேவா, எங்களுக்கும் ஒரு ஆயுதத்தை உருவாக்கி காட்டுங்களேன். சனிதான் அந்த சக்தியா என்பதனை நிச்சயமாக கண்டு கொள்ள முடியும். சரிதானே? சக்கரவாகம் எங்கு போயிற்று? நான் நிச்சயமாக என்னுடைய படைப்பு தான். ஆனால் இவனது லட்சியம் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது அல்ல. சனி அந்த சக்தி இல்லை என்பதை நிரூபிப்பதே இவனுடைய வேலையாகும். நான் சக்கரவாகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உன் திட்டத்தை எனக்கு கூறுகின்றனால் இது என்னுடைய படைப்பே அல்ல. ஏனெனில் இது உண்மையான ஆயுதம் அல்ல.